நல்ல வீடியோ எடுத்து ரிலீஸ் பண்ணக்கூடாது. இப்போ பண்ணதெல்லாம் மறுபடியும் பண்ணிடா. யூடியூப்ல போட்டால் காசாவது வரும். ப்ளீஸ் பாருங்க மகாஜனங்களே, இந்த 4 அண்ணங்க வந்து ஒரு நடிப்பு ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இப்போ வந்து நம்ம பாக்கியராஜ் வந்து ரொம்ப அழகாக நடிச்சிட்டு இருக்காரு. எஸ், பார்த்தீங்கன்னா நம்ம பாக்கியராஜ் யாருன்னு பார்த்தீங்கன்னா வில்லன் நிறைய படத்தில் பண்ணியிருக்காரு. முண்டாசுப்பட்டி, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜெகத்தாண்டா, அப்புறம் ஜெகத்தாண்டா டிப்ளெக்ஸு, அது இதுன்னு நிறைய பண்ணியிருக்காரு. ஹிந்தி, மலையாளம், தமிழ், கன்னடம்னு கலக்கிட்டு இருக்காரு. அவரோட நடிப்பு பசியை போக்க முடியாமல் அந்த தாகத்தை வந்து இங்கே கொட்டி தீர்த்துக்கிட்டு இருக்கிறாரு. இதை பார்த்து இயக்குநர்கள் எல்லாருமே வந்து இவருக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பை கொடுத்து தமிழ் சினிமாவின் உச்ச நட்சத்திரமாக ஆக்கணும்னு உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். அதுக்கு இந்த 3 பேரும் சாட்சி. பண்ணி விட்றா. நன்றி. அது பேர் பாக்கியராஜ். சினிமாவுக்காக நான் வந்து ஏறாத படிக்கட்டு இல்லை, பாடாத பாட்டு இல்லை, பார்க்காத டேரக்டர் இல்லை, கேட்காத கேள்வி இல்லை, அவங்களும் என்னை கேட்காத கேள்வி இல்லை. இப்படியெல்லாம் போராடிட்டு இருக்க ஒவ்வொரு மனிதனும் நாங்கள் தான். முடிஞ்ச அந்த வீடியோ பார்த்துட்டு இதில் ஒரு சிறந்த வாய்ப்பை வாங்கி கண்டிப்பாக பாக்கியராஜ் அவங்க வந்து வரும் வருஷம் வந்து நல்ல வருஷம் அமையும். உங்களுடைய காமெடி நடிப்பு இல்லை காமெடி கலந்த ஒரு உணர்ச்சி பூர்வமான ஒரு விஷயத்தை எவ்வளோ அழகாக காமெடியாக வெளிப்படுத்தினாங்க. உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். நம்ம பாக்கியராஜ் சப்போர்ட் பண்ணுங்கள். லவ் யூ மக்களே. ஹாப்பி நியூ இயர் சொல்லிடுங்க பாக்கியராஜ். ஹாப்பி நியூ இயர்.